க்ளீனாக எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. தலைக்கு நல்ல தலையெல்லாம் வச்சு நான் உடம்பு இருக்க மாதிரியே எல்லாம் சூப்பராக செட் பண்ணியாச்சு. திறந்து பார்த்தா உள்ள யாரும் இல்லை. ஆண்டவர்கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது. அவருக்கு என்னன்னாலும் செய்வார். இந்த ஆமானை அடிக்கிறதுக்கு நிறைய திட்டம் வச்சுருந்தார். ஒரே திட்டம் தான், அதை பல ரூட்டில் கொண்டு போகிறாரு. அங்கே ஆமான் எல்லாம் பெரிய நம்ம தான் பெரிய ஆள். அங்கே ராஜ சமூகத்தில் நடந்து வரார். எப்படி நடந்து வந்திருப்பார்? நல்ல பந்தாவாக வந்திருப்பார். இந்த உலகம் இப்போ சொல்லுவோம் பந்தாவாக வந்திருப்பார். இந்த உலகத்தில் நம்மளை தவிர யார் அப்படின்னு அந்த மாதிரி நினைப்பில் வந்திருப்பார். யார் கேட்டாலும் அவருக்கு யாரை பார்த்தாலும் ராஜா என்ன கூப்பிட்டார், ராஜா என்ன கூப்பிட்டான்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பார். கடைசியில் அவர் வாயிலே அவ்வளோத்தையும் வாங்கி அவருக்கே ஆப்பு வச்சிட்டார் ஆண்டவர். இல்லையா? ஆண்டவர் சுவிசேஷ ஒரு விஷயத்தில் எழுப்புதலில் என்னன்னாலும் செய்வார். ஆனால் என்ன நம்ம நினைக்க மாதிரி செய்ய மாட்டார், அவர் நினைக்க மாதிரி செய்வார். கடைசி கட்டத்தில் அடி விழுது. முதல்ல அடிச்சிருந்தா கூட லேசாக தான் விழுந்திருக்கும். ஆமான் பிற பக்கத்தில் உடையாந்துருப்பான். கடைசி கட்டத்தில் தூக்கி போட்டு என்ன பண்ணுக்கு அரை விழுது. கடைசியில் எல்லாரும் சொன்னாங்க, அவர் வீட்டிலே என்ன வச்சுருக்காரு, தூக்கு மரம் வச்சுருக்கான். அதுக்குன்னே 2 பேர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஐயா ராஜா, ஆமான் வீட்டில் என்ன செஞ்சுருக்கான், கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சுருக்கான் மாதிரி அவன் சொல்ல தூக்கு மரம் செஞ்சுருக்கான்னு சொல்லியாச்சு. தூக்கு மரத்தில் தூக்குங்கன்னு என்ன பண்ணாங்க, தூக்கி ஆமானை நங்குன்னு போட்டாங்க. 10வது வசனத்தை பாருங்கள். 10வது வசனம் வாசிப்போம். இதெல்லாம் நம்ம எப்படி வாசிக்கணும்னா, இதெல்லாம் எப்படி வாசிக்கணும்? சும்மா வாசிக்கணும். நம்ம இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வாசிக்கணும். நம்ம எப்படி வாசிக்கணும் தெரியுமா? ஆமாம், இந்த தூக்கு மரத்தில் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வாசிக்கணும். நம்ம வாசிப்பில் எதிராளியெல்லாம் அவ்வளோத்தையும் ஆண்டவர் நைட்டே தூக்கி போட்டுருவார். போடு அவ்வளோ எங்கேயாவது போய் விழுங்கலன்றார். அவ்வளோ இடைஞ்சல் இருக்குது உலகத்தில். ஆகாஸ்வர் ராஜாவுக்கு அது வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ராஜாவுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு என்ன பண்ணி இதே ராஜா பேசுவாங்க. இந்த ராஜ்யத்தில் ஏன் பாதி கேட்க முழுசாக கொடுத்துட வேண்டியேன்னு, எம்மா ராணி அம்மா உனக்கு என்ன கேட்டாலும் தரேன். கடைசியில் அந்த அம்மா கேட்டால் யோவான் ஸ்நான தலையை என்ன பண்ணு கேளுன்னா. பெரிய குழப்படி ஆகிட்டு ஆண்டவர் கடைசி நாட்களில் எப்படி இந்த கிருபையெல்லாம் பெருகும்னு சொன்னால், ஊழியத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த ஆமானின் ஆவிகளெல்லாம் அள்ளி கொண்டு என்ன பண்ணுவார், மரங்களில் தூக்கி கொண்டு என்ன பண்ணுவார், கிறிஸ்துமஸ் மரத்தான் நினைக்க வேண்டியான் தூக்கி போட்டுருவார். கிறிஸ்துமஸ் மரத்தில் கிறிஸ்துமஸ் ஆத்தா மண்டெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 5-6 மண்டை தொங்கிட்டு வரலாம். ஆமான் மண்டை மாதிரி நினச்சிக்குவேன், தூக்கி அங்கே கொண்டு வீசிட்டார். கர்த்தர் ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். ஆமென். அங்கே எத்தனை பேர் தான் இருந்தாங்க லைவில்? ஊரில் ஒருவனும் எத்தனை பேர் தான் லைனில் இருந்தாங்க? எஸ்தரு, முர்தேகாய். அங்கே இங்கேயும் இப்போ ஐக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆத்தாகன்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க இவ்வளோதான் மொத்தமே ஒரு ஐக்கியம். தேசம் 127 நாடுகள் கிடக்கு. அவ்வளோ குமிஞ்சு போய் கிடக்கு. என்னையா நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஒட்டகத்திலலாம் லெட்ரு கொடுத்து அனுப்புனாங்க அந்த காலத்தில். இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போகிற மாதிரி அன்றைக்கி எதில் பேருக்கு ஒட்டகங்கள்லாம் சும்மா அதனால 5 பேருக்கு. கடைசியில் பின்னாலே நியூஸ் போகுது, எப்பா அந்த நியூஸ் லெட்டர்லாம் என்ன பண்ணுறாத கொடுத்துடாத. இதுக்கெல்ல ஆமான் கைக்கு மோதிரத்தே கை கலத்தி கொடுத்தாச்சு. நீ சீல் வச்சுக்கோனாச்சு, ஸ்டாம்ப் பேடு மாதிரி சீல் அடித்து கொடுன்னாச்சு. கர்த்தர் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெரிய ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஆமானும் ராஜாவும் ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்கள். சூழ்நிலை இப்படி தான் இருக்கும். அஞ்சல்காரர்னா யார்? போஸ்ட் ஆஃபீஸ் அன்னைக்கே இருந்திருக்கு. ஆமென் ஆமென் சொல்லுங்கள். பைபிள் வாசித்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்தும் பைபிளில் இருக்குது. குடம் பைபிளில் இருக்கா? குடம் இருக்கா? இந்த பாய் இருக்கா? இருக்குது. ஒரு அம்மா பாயை என்ன பண்ணாங்களாம், விரித்து வச்சாங்களாம். இந்த செவரை இடிக்கக்கூடிய இயந்திரம் இப்போ இருக்குல்ல, ஜேசிபி, அது இருக்கா? இருக்குது, பைபிளில் இருக்குது. செவரை இடிக்கும் இயந்திரத்தை ட்ரில்லிங் மிஷின் அன்னைக்கே இருந்திருக்கு. இந்த ஷார்ப் பண்ணக்கூடிய அந்த கூர்மையான ஆயுதம் இருந்திருக்கா? இருந்திருக்கு. ஆமென். இருந்திருக்கா? அன்னைக்கு டேம் கட்டினாங்களா? பைபிளில் டேம் கட்டினாங்களா? கட்டினாங்க. ஆமென். டேம் கட்டினாங்க. குளம் வெட்டினாங்களா? வெட்டினாங்க. எல்லாம் அனைத்து வேலையும் செஞ்சுருக்காங்க. அன்னைக்கு சாப்பாடு டோர் டெலிவரி பண்ணாங்களா? காக்காவே என்ன பண்ணுது, டோர் டெலிவரி பண்ணிச்சு. இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி நமக்கு அது புதுசாக பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கே பைபிளில் எல்லாமே இருக்குது. ஆமென். டோர் டெலிவரி
இப்போ மத்தியானம் தான் நான் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ண முடியும். எளிய காலத்துக்கு காலையிலே என்ன வந்திருக்கு? காலையிலே நான் வெஜிடேரியன் வந்திருக்கு. இந்த மாதிரி பைபிளில் எல்லாமே இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் அங்கே இருக்குது. ஆமென். நம்ம அண்ணன் செங்கல் செங்கல் சேம்பர் வச்சுருக்காங்க. பைபிளில் இருக்கா செங்கல் சேம்பர்? இருந்திருக்கு. ஆமென். அங்கே எல்லாம் பைபிளில் உள்ள எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் உள்ள அனைத்தும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தர் இந்த உலகத்தில் எவ்வளவு பெருகினாலும் பரவாயில்ல, எது வளர்ந்தாலும் வளராட்டாலும் பரவாயில்ல, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிட்டு. ஆமென். ஆமென். மதுபான கூடங்களை பற்றி கூட பைபிளில் போட்டிருக்கு. சாதாரணமான குடிக்கவங்களை பற்றி போட்டிருக்கு, ஹை கிளாஸில் குடிக்கவங்களை பற்றி போட்டிருக்கு, டான்ஸ் ஆடிக்கிட்டே குடிக்கவங்களை பற்றி போட்டிருக்கு, எல்லாமே போட்டிருக்கு. ஆமென். மதுபான பழக்கத்தில் ஹை கிளாஸில் உள்ளவங்க எப்படி குடிப்பாங்களாம்? ரொம்ப மியூசிக்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே குடிப்பாங்களாம். பைபிளில் போட்டிருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அனைத்தும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு என்ன நினைக்கணும்னா, எதெல்லாம் பெருகிட்டு இருக்கோ இதை விட எது பெருக்கம் வரப்போகுதுன்னா எழுப்புதல் வரப்போகுது. ஆமென். பாவம் பெருகின இடத்தில் கிருபை. போஸ்ட் ஆஃபீஸை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். போஸ்ட் ஆஃபீஸை பாருங்கள், 15வது வசனத்தில் போட்டிருக்கு. போஸ்ட் அந்த அஞ்சக்காரர் ஸ்பீடு போஸ்ட்டா சாதா போஸ்ட்டா? இது ஸ்பீடு போஸ்ட்டு. ஸ்பீடு போஸ்ட்டில் போகுது. என்ன செய்தி போகுது? எல்லாம் எழுப்புதலுக்கு எதிர்மாறான செய்தி ஸ்பீட் போஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் இப்படி தேசத்தில் தலைவர்கள் இப்படி உட்கார்ந்தாங்கன்னா நகரம் எப்படி தான் இருக்கும்? நரகமாக தான் இருக்கும். நரகமாக இருக்குது. நகரம் நரகமாக மாறிட்டு. ஆனால் எழுப்புதல் எப்படி வரும்னு சொன்னால், இதெல்லாம் பல மடங்கு இருந்தாலும் இதையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அபிஷேகம் பல மடங்கு வரப்போகுது. ஆமென். ஆமென். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாகி பெருகும். அதனால் தேசத்தில் உள்ள சம்பவத்துக்கு நம்ம யாரும் மார்க்கு போட வேண்டாம். இதெல்லாம் என்னனாலும் பண்ணுங்கள். ஊத்தமா இவ்வளோ நாளும் குடிங்க. எவ்வளோ குடிக்க முடியும் உங்களால் குடிங்க. அதுக்கு மேலே ஒரு எழுப்புதலை கத்தரை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். கடைசியாக ஒரே காரியத்தை வாசிக்க போகிறோம். 1 வாசிக்கும் போது அநேகர் உதவி செய்யக்கூடியவங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நிறைய பேர் உதவி செய்ய வராமல் இருந்தாங்க. எழுப்புதல் வரும்போது எல்லாரும் உதவி செய்ய வந்துடுவாங்க. ஆமென். பாவம் பெருகின இடத்தில் கிருபை. உதவி செய்ய தாவீதுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் வரல. அவங்க அண்ணன் மாதிரிலாம் சொன்னாங்க. தாவீதை பார்த்து ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டாங்க. உதவி செய்ய வேண்டிய நேரம் என்ன கேட்டாங்க? ஆட்டுக்குட்டியை, கொஞ்சம் ஆட்டுகளை யார் வசமாகி கொடுத்தேன்னு கேட்டாங்க. மாமனார் ஒரு மாதிரி பார்த்தார் அந்த அவரோட சூழ்நிலையில். கடைசியில் பார்த்தா ஆண்டவர் அவருக்கு ஒரு கிருபை வைத்திருந்தார். யாரெல்லாம் அவர் பக்கம் சேராமல் இருந்தாங்களோ அவ்வளோ பேர் எங்கே வந்து சேர்ந்துட்டாங்க? தாவீது பக்கமாக சேர்ந்துட்டாங்க. அதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவ கிருபை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி நமக்கும் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நிறைய பேரை கொண்டு வருவார். ஆமென். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு இருக்கு. தேசத்தில் தேவ கிருபை எப்படி பெருகுன்னு பார்த்து இன்னும் வாசிங்கன்னா 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல் நிறைய பேர் வரக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. இன்றைக்கி ஆள் கம்மியாக இருக்குது ஒன்று நினச்சிட கூடாது. பின் காலம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், பாவம் பெருகின இடத்தில் கிருபை. ஆளே வராமல் இருந்தாங்க. இந்த தாவீது கூட ஒரு 400 பேர் இருந்தாங்க. அந்த 400 பேரை பற்றி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கோம். கடன் பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க. இவங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தால் எப்படி இருக்கும்? தாவீது இவங்களுக்கு தலைவராக இருப்பார். கடன் பட்டவங்க என்ன சொல்லுவாங்க தாவீதை பார்த்து? என் கடனை எப்போ ஏன் அடைப்பீங்கன்னு, ராஜா எப்போ என் கடனை அடைப்பீங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. முறுமுறுக்கவங்க என்ன சொல்லுவாங்க? தாவீது இங்கே திரும்பினாலும் ஏசுவாங்க, அங்கேன்னு திரும்பினாலும் ஏசுவாங்க. உட்காந்தா ஏன் உட்காந்தாரும்பாங்க, நின்னா ஏன் நிற்காரு அப்படிம்பாங்க. அங்கேயும் பார்த்தா ஏன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரும்பாங்க. முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க இருந்தாங்க தாவீது கூட. அவங்களுக்கு பைய இருக்கும், உள்ளே என்ன பண்ணாது, ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. ஒடுக்கப்பட்டவங்க, தருத்திரம் உள்ளவங்க, இவங்களாம் தாவீது கூட இருந்தாங்க.
பிறகு பார்த்தா தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது தாவீது நடந்து போயிட்டு இருப்பார். அங்கேருந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வரும். ஆமென். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வரும். நிறைய பேரிச்சம்பழம் அது இதுன்னு தேனைன்னு கொண்டு வருவாங்க. கர்த்தர் இதெல்லாம் ஏன் இந்த நாளை இன்றைக்கி இதை சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால், கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு பல மடங்கு என்ன பண்ணும், பெருகும். நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு எழுப்புதல் காலத்தை உட்காந்துட்டு இருக்கோம், அபிஷேகம் பெற்ற காலத்தில் இருக்கோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவரை நாளுக்கு நாள் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். 22ஆம் வசனத்தை இன்னொரு கூட வாசிக்கலாம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையாக மாறிட்டாங்க. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு வைத்திருக்கிறாரு. கடைசியாக அப்போஸ்தலரை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, பேதுரு ஒரு காலத்தில் பேசும்போது ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. கடைசியில் அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவ்வளோ பேரும் ஆண்டவரில் ஓடியாராங்க. 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவரில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர். 5 அப்போ 2 மீனில் 5000 பேர் இருந்தாங்களா, அந்த 5000 வேற, இது வேற 5000 தனி கணக்கு. ஆமென். ஆண்டவர் பாவம் பெருகின இடத்துல கிருபை எப்படி பெருகும்னா, அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் ஊழியம் செய்யும்போது நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஒரு காலம் இவர் பேசும்போது ஒருத்தரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஊழியர்கள்லாம் பேசும்போது எல்லாரும் இவன் பேச்சு யார் பேச்சு மாதிரி இருக்கு, இயேசுவோடு இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி மாட்டி விட்டாங்க. அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டை போட்டாங்க. எழுப்புதல் வரும்போது இவர் செஞ்ச ஊழியத்தில் ஏறக்குறை எவ்வளோ பேர் வராங்க, 5000 பேர் ஆண்டவரில் வராங்க. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகும். நிறைய சம்பவங்களை சின்ன சின்ன குறிப்புகளாக வாசித்துக்கிட்டு இருந்தோம். எப்படி அந்த கிருபைகள்லாம் இப்போ நிறையா பெருக போது பாவம் ஒரு சைடு பெருகிடுது.